அண்ட் நம்ம இப்போது வந்து டேட்டா ஹேண்டிலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய லெசன் 1ல் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஃபோல்டர் அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து டேட்டா ஹேண்ட்லிங் கொடுத்துட்றேன். ஸோ இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதாவது நம்மக்கிட்டேருந்து எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் அப்ளிகேஷனே நம்ம இந்த வெப் அப்ளிகேஷன்லேயே நம்ம மேஜராக பார்க்க போகிறது தான் எப்படி ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது இன்சர்ட் பண்ணுறதாகட்டும், எடிட்டு, டெலீட்டு, அப்புறம் சர்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டேட்டா ஹேண்டலிங்ட்டு. அண்ட் இதை வந்து ஒரு லைன் கோட் கூட எழுதாமல் எப்படி செய்யலாம். ஸோ இதில் 2 வகை இருக்குது. கோடு நம்மளே மேனுவலாக கோடு எழுதி செய்கிறது C# வித் SQL யூஸ் பண்ணி, அண்ட் கோடை இல்லாமல் எப்படி நம்ம இந்த டேட்டா ஹேண்ட்லிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பண்ண போகிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் இல்லாமல், அண்ட் கோட் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் கோட் இல்லாமல் என்னென்ன செஞ்சோமோ அதை எப்படி கோடோடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு நார்த்விண்ட் டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ். ஸோ இந்த நார்த்விண்ட் டேட்டாபேஸை வச்சு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்ட போகிறேன், எப்படி நம்ம டேட்டா ஹேண்ட்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. அண்ட் இதோடைய டவுன்லோட் லிங்க் வந்து எங்கள் வெப்சைட்டில் இருக்குது.